ஏன் பறவைகள் நம் வீட்டிற்கு வருவதை திடீரென்று நிறுத்திவிடுகின்றன? நான் இப்பொழுது சொல்லக்கூடியது போன்ற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள். உங்கள் பால்கனிக்கு, உங்கள் மொட்டை மாடிக்கு, உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் மரத்திற்கு தினமும் வருகை தந்து கொண்டிருந்த பறவைகள் திடீரென்று வருவதை நிறுத்திவிட்டதா? எந்த அறிவிப்பும் இல்லாமல், எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திடீரென்று அமைதியாய். வணக்கம். லெட் நேச்சர் லிவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் பறவைகள் நம் வீட்டிற்கு வருவதை ஏன் திடீரென்று நிறுத்திவிடுகின்றன, அவற்றின் அமைதி நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்பது குறித்து பார்க்கலாம். பறவைகள் காரணமில்லாமல் நம்மை விட்டு விலகுவதில்லை. பல நூற்றாண்டுகளாக பறவைகள் மனிதர்களுக்கு அருகாமையில்தான் வாழ்ந்து வந்திருக்கின்றன. கிராமங்கள், சிறு ஊர்கள், ஏன் நிறைய மக்கள் தொகை இருக்கும் நகரங்களிலும் தான் பறவைகள் நம் வீட்டிற்கு வருவதை நிறுத்திவிட்டால் ஏதோ மாறிவிட்டது என்பதுதான் காரணம். பெரும்பாலும் இந்த மாற்றம் மிகவும் சிறியதாக இருக்கும். நாம் அதை கவனித்துக் கூட இருக்க மாட்டோம். ஆனால் அது பறவைகளின் இயல்பான நடைமுறையே புரட்டி போடக்கூடிய மாற்றமாக இருக்கும். நவீன கால கட்டிடங்கள் ஓரங்களில் விளிம்புகள் ஏதும் இல்லாமல் ஒரே சீராக வழவழப்பாக இருக்கின்றன. நமக்கு நேர்த்தியாக தெரியும் இத்தகைய கட்டிடங்கள் பறவைகள் கூடு கட்ட ஏற்றது அல்ல. நம்முடைய பாரம்பரிய மரங்கள் வெட்டப்பட்டு அலங்கார செடிகள் நடப்படும் பொழுது பறவைகள் தங்களுடைய உணவு, உறைவிடம், பாதுகாப்பு என அனைத்தையும் ஒரு சேர இழக்கின்றன. அதிக சப்தங்கள், இரவில் மிகவும் பிரகாசமான விளக்குகள், அதிகமான மனித நடமாட்டம், இவை யாவுமே பறவைகளுக்கு தொல்லை கொடுப்பவைதான். நாம் பயன்படுத்தும் ரசாயனங்களை பறவைகள் நேரடியாக உண்ணுவதில்லை என்றாலும் அவ்வாறு உண்ட பூச்சிகளை அவை சாப்பிடுகின்றன. இதன் மூலம் நச்சுத்தன்மை பறவைகளின் உடலில் பரவுகிறது. கண்ணாடிகள் பறவைகளுக்கு பழகியவை அல்ல. கண்ணாடியில் தெரியும் பிம்பங்கள் அவற்றை குழப்பிவிடும். இதனால் பல முறை பறவைகள் மோதலுக்கு இரையாவதுண்டு. உயிர் வாழ பறவைகளுக்கு உணவு மட்டுமே போதாது, சுத்தமான குடிநீரும் வேண்டும். பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் பறவைகளுக்கு போதுமான சுத்தமான தண்ணீர் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பறவைகள் நீர் சத்து குறைபாடால் உயிரிழக்கின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. பறவைகள் வந்து செல்லும் விருந்தாளிகள் அல்ல, அவை அறிவிப்பாளர்கள். ஆம், சுற்றுச்சூழல் நலம் குறித்த அறிவிப்பாளர்கள். பறவைகளின் அழிவு சுற்றுச்சூழல் வாழ தகுதியாக இல்லை என்பதை குறிக்கிறது. இது பறவைகளுக்கு மட்டுமல்ல, காலப்போக்கில் மனிதனுக்கும் தான். அவை வருவதை நிறுத்துவது மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கையே. ஆனால் இந்த நிலையை நம்மால் மாற்ற முடியும். சுற்றுச்சூழலை பறவைகளுக்கு ஏற்றதாய் மாற்ற சிறு சிறு முயற்சிகள் செய்தாலே பெரும் மாற்றங்களை சாதிக்கலாம். பாதுகாப்பாக வைக்கப்படும் உணவு மற்றும் தண்ணீர் கிண்ணம் பறவைகளை மீண்டும் வரவழைக்கும். நாம் நடக்கூடிய ஒவ்வொரு உள்ளூர் செடியும் மரமும் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கும். ஆக பறவைகள் நம் வீட்டிற்கு வருவதை நிறுத்தினால் அவற்றிற்கு தேவையான எதையோ நாம் இல்லாமல் செய்துவிட்டோம் என்றுதான் பொருள். தவறுகளை சரி செய்யும் வாய்ப்புகளை இயற்கை நமக்கு எப்பொழுதும் அளிக்கிறது. நாம் கவனமாகவும் உடனடியாகவும் செயலில் இறங்குவது மட்டுமே தேவையானது. பறவைகளை காப்போம், சுற்றுச்சூழலை மீட்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.